ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு சுடிதார் டாப் ஸ்டிச்சிங் தான். இந்த கிளாத்து இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. நல்லா லப்பர் மாதிரி இழுத்து கொடுக்குது. டைட் ஃபிட்டிங் போடுறவங்களுக்கு இந்த துணி நல்லாவே செட் ஆகும். லாங் சுடி போடுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு லைனிங் எதுவும் தேவையில்லை. துணி அந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிறதுனால மேலே கேன்வாஸ் வச்சு அடிச்சு திருப்பி இருக்குது. நம்மளுக்கு என்ன நெக்கு மாடல் வேணுமோ அந்த மாதிரி கட்டிங் செஞ்சு அடிச்சு திருப்பிக்கலாம். 1 மீட்ரு துணி 485 ரூபா வருது. லாங் டாப் தைக்கணும்னா 2.25 மீட்ரு வேணும். துணிக்கு மட்டுமே ஒரு 1000 ரூபா வந்துடும். ஆனால் அந்தளவுக்கு காசு கொடுத்ததுனாலும் துணி நல்லா தான் இருக்குது. நல்லா லைஃப் வரும். துணி நல்லா கெட்டியாகவே இருக்குது. சைடில் 1 இன்ச்சு இறக்க வச்சுக்கலாம். அகலம் 1 இன்ச்சு வச்சுக்கலாம். ஓப்பன் மடிச்சு தைக்கிறதுக்கு. தையல் அடிக்கும் போதும் லைட்டாக சுருக்க வருது. அதுக்கு காரணம் துணி அந்த மாதிரி இழுத்து கொடுக்கறதுனால. சைடில் டாட் பிடிச்சிருக்கு. லூஸ் வேணும் அப்படின்னா பிரித்து விட்டுக்கலாம். இந்த துணி டைட்டாகவே இருக்காது. நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி அதுவே இழுத்து கொடுத்துருது. அதனால டைட் ஃபிட்டிங் போடுறவங்க இந்த கிளாத்தில் தைச்சதுன்னா உடம்புக்கு நல்லா ஃபிட்டாகவும் இருக்கும். டைட்டாக இருக்கிற மாதிரியும் தெரியாது. கை நீளம் 10 இன்ச்சு வச்சுருக்கு. கை லூஸு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். அதை 2ஆக கூட்டணும்னா கை லூஸும் 10 இன்ச்சு வரும். தையல் அடிக்கிற எல்லா இடத்துக்குமே துணி கொஞ்சம் தூக்கணும் மாதிரி தான் வருது. அது தண்ணியில் போட்டால் சரியாயிக்கும். அவ்வளவுக்கு தெரிவிக்கல. தையல் விழுகிறதுனால துணி நல்லா இழுத்து கொடுக்கறதுனாலையும் அந்த மாதிரி வருது. 2 சைடும் ஒவ்வொரு தையல் அடித்த பின்னாடி அளவு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சைடில் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் அடித்து விட்டுக்கலாம். இப்போ கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் துணி எந்த மாதிரி இருக்குன்னு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஆனால் இழுக்கும்போது நல்லா லப்பர் மாதிரியே வருது. இந்த துணியில் ஒரு ஃபேமிலி செட்டு தைச்சிருந்தாங்க. சின்ன பையனுக்கு ஒரு ஷர்ட்டு, அப்பாவுக்கு ஒரு ஷர்ட்டு, அவங்க அம்மாவுக்கு இந்த சுடிதாரு. அந்த துணியை வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் வீடியோ எடுக்க முடியல. இப்படி ஒரு செட்டை எடுக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்ததுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேல் சைடு அளவு 19.5 இன்ச் இருக்குது. அதுக்கு கீழே 17 இன்ச்சு வருது. டாட் பிடிச்சதுனால இன்னொரு 1/2 இன்ச்சு கம்மியாக 16.5 இன்ச்சு தான் வரும். கீழே ஓப்பன் இருக்கிற இடத்துக்கு 20 இன்ச்சு வேணும். அதுவும் சரியாக தான் இருக்குது. சைடில் 1/4 இன்ச்சு தள்ளி இன்னொரு தையல் அடித்து விட்டுடலாம். இந்த துணியில் பிரித்து விடுற மாதிரி இருக்காது. ஏன்னா துணி அந்த மாதிரி நல்லா இழுத்து கொடுக்கறதுனால. இருந்தாலும் தள்ளி இன்னொரு தையல் அடிச்சிடலாம். தண்ணியில் போட்டாலும் இந்த துணி சிங்கேஜ் ஆகாது. கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணும்போதும் ஹீட் பட்டாலும் ஒன்றும் ஆகலை. துணி ஒவ்வொரு துணி இந்த மாதிரி லப்பராக இருக்கிறது கொஞ்சம் சுருங்கிடும். இந்த துணி எந்த சுருக்கும் வரல. மடித்து தைக்கிறதுக்கு மேலே 1 இன்ச்சு தள்ளி வெட்டி விட்டுடலாம். கால் இன்ச்சு 1 பாயிண்ட் அளவுக்கு முதல்ல மடிச்சுக்கலாம். ரெண்டாவதாக 1/2 இன்ச்சு அளவுக்கு மடித்து தையல் அடிச்சுக்கலாம். நிறைய பேர் சுடிதார் கட்டிங் வீடியோ கேட்டிருந்தாங்க. ஸ்டிச்சிங் வீடியோவும் கேட்டிருந்தாங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் இருக்குது. அதை டச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு அளவுக்கு எப்படி கட்டிங் செய்யலான்னு தெரிஞ்சுக்கலாம். தைக்கிறது எப்படின்னும் வீடியோ இருக்குது. கீழே லிங்க் இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேல் சைடு வரும்போது இந்த மாதிரி முன்னாடி நிறுத்திக்கலாம். அதுக்கு பின்னாடி நாம் வெட்டி விட்ட அளவுக்கு மடித்து அப்படியே திருப்பிக்கலாம். இந்த இடத்துல நல்லா கட்டி விட்டுடலாம். டைட்டாக இருந்ததுனாலும் தையல் விட்டு போகாது. ஒரு டைம் ரிவேர்ஸ் விட்டு எடுத்தோம்னாவே சரியாக வந்துடும். அதை அப்படியே திருப்பி மடித்து விட்டுக்கலாம்.
இன்னொரு சைடும் இதே மாதிரி தான். இதை அப்படியே சுற்றியும் ஒரு தையல் அடித்து பீஸ் அப்படியே திருப்பி மேல் சைடு ஊசி அடக்கி ஒரு தையல் அடிச்சுக்கலாம். உள் சைடு எல்லா தையல் அடித்த பின்னாடி இதை அப்படியே திருப்பி வச்சுக்கலாம். மிஷின்லேருந்து எடுக்க வேண்டியதில்லை. ரன்னர் மட்டும் தூக்கி மேலே திருப்பி வச்சோம்னாவே சரியாக வந்துடும். முதல்ல ஆரம்பித்தோம்னா எல்லா தையலும் அடிக்க வரைக்கும் நம்ம எடுக்க வேண்டியதே இல்லை. இப்போ மேல் சைடு தெரியும் துணி எந்த மாதிரி தூக்கிட்டு வருது அப்படின்னு. மெதுவாகவே தைச்சிக்கலாம். துணி அந்தளவுக்கு இழுத்து கொடுக்கறதுனால தான் தையல் வர இடத்துல துணி கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ பார்த்தா தெரியும். இது துணி போடும்போது எதுவும் தெரிவிக்காது, நாம் கிட்ட பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும். அதனாலேயே நான் தைக்கும்போது கொஞ்சம் மெதுவாகவே தைச்சிக்கிட்டேன். ரெண்டாவதாக ஒரு தையல் அடிக்கும்போது நல்லா கட்டி விட்டுடலாம். இந்த கிளாத்தில் இந்த டிசைனில் தைக்கிறதுனால சுடிதார் டாப்பு கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் நல்லா தான் இருக்குது. எப்பவும் போடுற பூவாக வந்த டிசைன் போட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி வேறு மாடலில் போட்டதுன்னா பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ இதோட முடிவடையுது. நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.